ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் நம்மளோட கிளையண்ட்டுக்கு இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் பிகினர் யாராச்சும் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் யாராவது கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைனா ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, தென் உங்களுக்கான ரெவன்யூ ரொம்பவே கம்மியாக வருது அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. தென் ஃபார் ஆர்டிக்கல் 200 நம்ம கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் நீங்கள் எங்கிட்ட 10 ஆர்டிக்கல் வாங்குங்க, 20 ஆர்டிக்கல் வாங்குங்க அப்படிலாம் நான் எங்கேயுமே சொல்லவே மாட்டேன். சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் பை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா மட்டும் நீங்கள் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? தென் ஃபார் ஆர்டிகல் 200. ஓகேங்களா? தென் இது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இது நம்மளோட யூசர்ஸ்க்கு நம்ம ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இது போல தான் இருக்கும் டாக்குமெண்ட்டுக்குள்ளே. சரிங்களா? ஸோ நீங்கள் யார்கிட்ட வாங்குறீங்க, எங்கிட்ட வாங்குறீங்க? ஸோ ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ், இதுதான் நம்மளுடைய பிராண்டும் இன்க்ளூடு. ஓகேங்களா? தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே பார்த்திங்க அப்படின்னா, என்னையை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூடு என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கிடச்சிடும். யூசர்ஸ் என்ன ரீசனுக்காக ஆர்டிகல்ஸ் கேட்குறாரு? கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காகவா, இல்லை ஐசிபிசி ஆர்டிகல்ஸ், அதாவது இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் இந்த கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி டயர் 1 கண்ட்ரி, ஓகேங்களா? யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் டயர் 1 கண்ட்ரி பேஸ் பண்ணி அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணியான உங்களுக்கு டைட்டில்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். தென் அது இல்லாமல் இன்றைக்கி ரேஞ்சில் எந்தெந்த டூல்லலாம் நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்களோ அது எல்லா டூல்லையுமே நம்ம செக் பண்ணி அதுக்கான ப்ரூஃப்மே இந்த இடத்த நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 100% ஆர்டிகல்ஸ் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஓகேவா? தென் அது இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் 100% கூகுள்லேயுமே ரேங்க் ஆகும். இதுக்கு நான் கேரண்டி தரேன். சரியா? தென் அடுத்ததாக ஒவ்வொரு யூசர்ஸுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன தான் பார்த்து ப்ரொஃபஷ்னலாக ரைட் பண்ணாலுமே ஃபர்தராக ஃபோக்கஸ் கீவேர்டு நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அதே போல் மெட்டா டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதே கிடையாது. ஓகேவா? ஆனால் நாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, அல்லது 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, இல்லை 100 ஆர்டிக்கல் வாங்கி இந்த ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் பண்ணாலுமே சரி. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே உங்களுக்கு இது போல தான் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுப்போம். என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் கீவேர்டு. நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் கீவேர்டாக ரியாக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நம்ம பக்காவாக கொடுத்துருக்கோம். அதே போல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஃபர்தரான மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? கூகுளுக்கு ரீடபிலிட்டிக்கு, தென் அல்காரத்துக்கு எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகாத விதத்தில் நம்ம ஃபர்தரான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். ஏன்னா நிறைய பேர் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்ப்பி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு 300 வார்த்தை 350 வார்த்தையில் பக்கமாக எழுதுவாங்க. அப்படிலாம் கிடையாது. மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் 150 கேரக்டர்ஸ் இருந்தாலே போதுமானது. தென் இந்த இடத்தையா நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பிளாகரில் டொமைன் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ பிகினருக்கு இது இப்படி சொன்னால் தான் புரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இதுவே வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது கஸ்டமைஸ்டாக பிஹெச்பி ஸ்கிரிப்ட், ஜாவா, சிஎஸ்எஸ், ஜாவா பூட்ஸ்ட்ராப், இது போல் அதாவது கஸ்டமைஸ்டாக நீங்கள் கோட் லெவலில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே, ஓகேங்களா? அதாவது சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ்டாக பிஹெச்பி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாலுமே கூட, நீங்கள் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் மேனுவலாக டேட்டா ஃபீட் பண்ணிவிடுவீங்க உள்ள, புரியுதுங்களா? பட் ஆனால் பிளாகர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எஸ்இஓ பண்ணுறதுக்கு எந்த ஒரு டூல்ஸுமே அங்கே உள்ளே இருக்காது. பட் ஆனால் வேர்ட்ப்ரெஸ் அக்கௌண்ட் தாங்க 90% எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ட்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு சம் பிளகின் யூஸ் பண்ணுவீங்க. அது இதுன்னு நான் சொல்ல விரும்பல. பட் டாமினேட் ப்ளே பண்ணுறதுன்னு பார்த்தாச்சுன்னா எஸ்இஓ, ரேங்க் மெத்தட் அண்ட் ஆல் இன் ஒன் எஸ்இஓ, இது 3 தான் யூஸ் பண்ணுவீங்க. 3த்தில் ஏதாவது கண்டிப்பாக ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த 3த்தில் நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆர்டிகல்ஸ் ஃபுல்லி ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஓகேவா? தென் இது பார்த்தீங்க அடுத்தனா டைட்டிலும் சரி, ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ஒரு காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதிக்கும். உங்களுக்கு ஆவரேஜ் 70% எஸ்இஓ பர்சன்டேஜ்ன்றது அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. தென் ஒவ்வொரு பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கலாம். 150 கேரக்டர்ஸ்குள்ளேயே நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ரீசன் என்ன அப்படின்னா, ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதே சமயத்தில் கூகுள் நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் க்ரோலிங் பண்ணும்போது ரீடபிலிட்டிக்கும் சரி, அதே போல் பார்க்குற யூசர்ஸ் ஹியூமனுக்கும் சரி, எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சும்மா பேருக்கு பக்கமாக எழுதிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தென் டைட்டில்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், புல்லட் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு இது போல் நம்ம ஃபர்தராக நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் அது இல்லாமல் நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய ரேட்டிங் மெத்தடுமே கூட மாறும். ஓகேங்களா?
நாம் பண்ணி கொடுக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுவோம். தென் நீங்கள் ஆல்ரெடி மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, எனக்கு மானிட்டேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் கிரே அண்ட் எல்லோ டாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணுவோம். ப்ரோ எனக்கு வந்து ஷார்ட் அண்ட் டைமில் ரேங்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிளாக் டாட் எஸ்இஓ கூட நம்ம ஃபாலோ பண்ணி தரலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? தென் ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஃபஸ்ட்லையும் சரி எண்ட்லையும் சரி என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தென் இந்த ஆர்டிக்கலில் நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 2143 வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம மினிமமாக கேரண்டி கொடுக்குறது எவ்வளோ அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? தென் இப்போது உங்களுக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குது அல்லது உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி வந்து டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஏதாச்சும் அதாவது வெப்சைட் சம்மந்தமாக A to Z எந்த சர்வீஸாக இருந்தாலுமே நீங்கள் கால் பண்ணி உங்கள்கிட்ட அதாவது சர்வீஸ் இருக்கா இல்லையான்றது நீங்கள் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் 99% எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் கொடுக்குற ஆஃபர்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். யூசர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 8 ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம். டாக்குமெண்ட்டை தனித்தனியாக நான் வந்து போட்டிருக்கேன். தென் இது வந்து ஜிப்பைலாவும் நம்ம வந்து அனுப்புவோம். ஓகேங்களா? ஸோ யூசர்ஸ் வந்து ஹார்ட் லைக் கொடுத்துருக்காரு நமக்கு. தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக வந்து எல்லோரும் வந்து சும்மா பேருக்கு வந்து அமௌண்ட் வாங்கிட்டு ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுப்பாங்க. ஒரு சில அதாவது எக்ஸாமுக்கு ஃபைபர் சொல்லலாம். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி அல்லது 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி என்னுடைய மெம்பர்ஷிப் குள்ளே நீங்கள் வருவீங்க. அப்படின்னும் போது 10 ஆர்டிகல்ஸ் நீங்கள் ஒரே டைம் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நான் வந்து கொடுப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா இது போல தான் நண்பா வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து என்னுடைய பிராண்ட் அண்ட் லோகோ யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க வெளியே. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு இது போல் தான் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னை பற்றியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் உள்ளே கொடுத்துருப்பேன். நம்மளுடைய பிராண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். தென் இதில் ஹைலைட்டான வந்து விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மெயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் கூட மெயில் ஐடி முதற்கொண்டு நம்ம வந்து ஃபர்தராக கொடுத்துருக்கோம். சரியா? தென் இதில் ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் வந்து அதிகமாகவும் ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் கம்மியாகலாம் நான் பண்ண மாட்டேன். நான் என்ன மினிமம் கேரண்டி கொடுக்குறேன் அதை தான் நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ட்ஸுடைய கவுண்ட்னு பாருங்கள் 1500லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் மினிமம் கேரண்டி கொடுக்குறது 1500லேருந்து 2000+ நான் வந்து கொடுத்துருக்கு இல்லையா? தென் 1500க்கு மேலே இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். அதே போல் 2000 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? தென் இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து அதிகமாக இவங்க கொடுத்துருக்கீங்க. நான் போன வீடியோவில் பார்த்தா அப்படிலாம் நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். நான் மினிமம் என்ன கேரண்டி கொடுக்கணும் அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேவா? தென் எஸ்இஓ ஆப்டிமேஷன்ன்றது நான் ஸ்டார்டிங்காக சொன்னதான் நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே அதுக்கு ஃபுல்லி ரீடபிலிட்டிக்கும் சரி எஸ்இஓ ஆப்டிமேஷன் சரி ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? தென் பிளாகரிசம் ஃப்ரீன்றது 100% யூனிக்காக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைட்டிலும் சரி சப்டைட்டிலும் சரி புல்லட் பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஓகேவா? எந்த டாபிக்ஸ் எதை பற்றி நம்ம பேசியிருந்தாலும் உள்ள ரைட் பண்ணியிருந்தாலுமே கூட அது ஃபுல்லாக 100% யூனிக்காக தான் இருக்கும். அனதர் வெப்சைட்டில் வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ அதாவது நம்ம எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸும் சரி அல்லது நம்ம எழுதக்கூடிய சப்டைட்டிலும் சரி ரெண்டும் ஒன்றா மேட்ச் ஆகுது அப்படின்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும். ஸோ அது வந்து 100% யூனிக்காக இருக்குன்றதை நான் அந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரீடபிலிட்டி 16+. ஓகேங்களா? நம்மளால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டு ஸ்கோர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். தென் ஹியூமன் ரேட்டிங் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம தான் அதை வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது நான் உங்களுக்கு வந்து மெயினாக ஓகேங்களா இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுளில் டாமினேட்டாக ப்ளே பண்ணக்கூடிய சர்வீசஸ் என்னன்றது மட்டும் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த. தென் உங்களுக்குமே ஒரு வெப்சைட் வந்து டில் எண்டுன்னும் போது ப்ரொஃபஷனலாக கூகுளில் ரேங்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய 90% சர்வீஸ் வந்து நீங்கள் ஹையர் பண்ணுவீங்க. அது எங்கிட்ட இல்லை, ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்தும் வந்து சர்வீஸோடைய மெத்தடுமே மாறும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கண்டென்ட் ரைட்டிங்லேயே வந்து சம் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது அது வந்து ப்ராடக்ட் செல்லிங் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? அதுக்கெலாம் ஜஸ்ட் ஒரு 300 வேர்ட்ஸில் வந்து கண்டென்ட் இருந்தாலே போதிகமானது. அஃபிலியேட்டுக்கு அது கூட தேவை கிடையாது. 150 வேர்ட்ஸில் இருந்தாலே போதிகமானது. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்படிலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இது போல் இடத்துக்கு தகுந்தா போல் கண்டென்ட்டோட ரேட்டிங் மெத்தடுமே வந்து மாறும். சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரேட்டிங்லேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆட்சன்ஸ் அப்ளுக்கு கொடுத்துருக்கோம், ஐசிபிசி அதாவது இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அஃபிலியேட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். தென் இது போக வந்து பார்த்தாச்சு அப்படின்னா ஆட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் மேனேஜருக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் தனி ப்ரொசீஜர். அதுக்கு சம் டைப் ஆஃப் த கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்குமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங்க்குன்னு வந்து செப்பரேட்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? தென் அது போக பேக்லிங்க் சர்வீஸில் என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் இது போக டில் எந்த வெப்சைட் வந்து
கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறதும் சரி, பில்டு பண்ணுறதுலையும் சரி, வேர்ட்பிரஸில் ஓகேங்களா, ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம வந்து போட்டு தான் நம்ம பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா. அதுவும் ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் சரிங்களா. தென் அது போக சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. அதே போல் தமிழ்நாட்டிலே ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜில் வந்து பார்த்துச்சுன்னா, ஆஃப் பேஜ் யாருமே 90% கவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நாம் வந்து ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கில் வந்து நாம் ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. ஆன் பேஜ்ன்றது அது நீங்களே பண்ணிவிடுவீங்க. இன்டர் லிங்க், அவுட் பாண்ட் லிங்க், இமேஜ் இன்க்ளூட் கண்டென்ட்டை போட்டு டேட்டா ஃபீட் பண்ணி நீங்கள் வந்து ஆன் பேஜ் பண்ணிடுவீங்க. ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவுட் பாண்ட் லிங்க்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா செப்பரேட்டாக, அந்த அவுட் பாண்ட் லிங்க்ன்றது மல்டிபிள் சைடில் வந்து நம்ம லிங்க் பண்ணணும். அதுதான் பேக் லிங்க் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த இடத்த ஓகேவா. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். ஸோ பேக் லிங்க் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொஃபஷனலாக வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக 1000 பேக் லிங்க்ஸ். அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து வந்து பிளாகர் கஸ்டமைஸ் அண்ட் ஃபார் ஆட்சன்ஸ் ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் மந்த் அண்ட் மந்த் வந்து நிறைய பேர் வந்து பேக் லிங்க் பில்டு பண்ணுறலாம் வரங்க இல்லையா. ஸோ அது மந்த் அண்ட் மந்த் எஸ்யூ, அது பிஸ்னஸ் வெப்சைட் இருந்தாலும் சரி, மோர் தென் பிளாகிங் வெப்சைட் இருந்தாலும் சரி, A to Z எல்லாமே நம்ம வந்து கவர் அப் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கால் பண்ணுங்க நண்பா, இன்னுமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. தென் அடுத்ததான் நாம் வந்து கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாம் வந்து நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க சிங்கிள் ஆர்டரில், அதாவது 10 ஆர்டிகல்ன்றது 11 ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க, 12 ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வித் 1 இயர்க்கான லைசன்ஸ்க்கோட ஃப்ரீயாகவே நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா. உங்களுக்கு ஷார்ப்பாக அப்டேட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. அதே போல் நிறைய பேர் வந்து ஜிபேல கிராக்கரான்னு சொல்லிட்டு கேட்பீங்க, அப்படிலாம் இல்லை நண்பா. ஒரிஜினல் தீம்ஸ் அதே போல் நாம் வந்து கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோமா இல்லையான்றதை நீங்கள் இது போல் பார்த்துக்கலாம். ஒரிஜினல் தீம்ஸ் மட்டும்தான் இது போல் கீ ஆக்டிவேட் பண்ணால் நமக்கு வந்து கீ வந்து ஷோ பண்ணுறதுக்கான காட்டும் ஓகேங்களா. எந்த ஒரு ப்ரீமியம் தீம்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து கீன்றது ஃபுல்லாக காட்டாது, பாதி காமிக்கும், பாதி வந்து ஹைடாக இருக்கும் சரிங்களா. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸாக இருக்குது சரிங்களா. தென் ஃப்ரீ தீம்ஸ்க்கும் ப்ரீமியம் தீம்ஸ்க்கும் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் இருக்குது நண்பா ஓகேங்களா. தென் இங்கே வந்து நான் ஒரு ஃப்ரீ லான்ச்சராக வந்து இந்த இடத்த வந்து பேசலை ஓகேவா. உங்களோட இடத்த தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். எந்த ஃப்ரீ லான்ச்சரும் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ஃப்ரீ தீம்ஸ்ன்றது யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இன்க்ளூடு யூடியூப்பில் நீங்கள் எவ்வளவோ சேனல் வந்து பார்ப்பீங்க. தென் பேருக்கு வந்து சைட்டை வந்து பில்டு பண்ணும்போது ஒன்று ஜென்ரேட் ப்ளஸ் போடுவாங்க ஃப்ரீ எடிஷன், அப்படின்னா எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அது போல் நிறைய இருக்குது. அவங்களுடைய ஒர்க்கிங் வந்து கேட்டகரி பொறுத்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா. பட் ஆனால் யாருமே வந்து ஃப்ரீ தீம்ஸில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ரெக்கார்டாக இருக்காது, ப்ரூஃபும் காட்ட மாட்டாங்க, புரியுதுங்களா. பட் என்னோட சஜஷன், அதாவது இது வரைக்கும் நான் வெப்சைட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் பிளாகராக இருந்தாலும் சரி, அல்லது வேர்ட்பிரஸ் இருந்தாலும் சரி, அல்லது கஸ்டமைஸ்டாக வெப்சைட் பில்டு பண்ணாலுமே கூட எல்லாமே ப்ரீமியம் தான், ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் தான் நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா அது மட்டும் தான் எஸ்யூக்கு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து ரேங்கிங் வைஸில் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும், புரியுதுங்களா. ஃப்ரீ எடிஷனில் பாதி வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும், பாதிக்கு வந்து பக்காக இருக்கும், புரியுதுங்களா. ஸோ ஒரு சிலது வந்து என்னால் ஓப்பனாகவும் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். ரீசன் என்ன அப்படின்னா, எதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேனோ அதெல்லாம் வந்து பாலிசி வெடிஷன் சொல்லிட்டு சேனல் வந்து டெர்மினேட் பண்ணுறாங்க, புரியுதுங்களா. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா 10+ ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறன்றது இந்த இடத்த தெரிஞ்சுக்கங்க. தென் இதிலே மெகா ஆஃபர்னு ஒன்று விட்டுருக்கோம் இப்போல்ற, ரொம்ப 6 மாதத்துக்கு முன்னாடியே இது வந்து இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் வந்து 13+ ஆர்டிகல்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் ஆர் அப்படின்னா அவங்களுக்கு 300 டூஃபோல பேக்லிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. அதாவது தீம்ஸ் அப்படின்னா 300 பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக வந்து எடுத்துக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது வந்து யாரும் ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தென் தீம்ஸோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 21,000 வரும் நமக்கு போட்டு கொடுக்கக்கூடிய தீம்ஸோடைய காஸ்ட். நீங்கள் வந்து சிங்கிள் வெப்சைட்டுக்கு வந்து கீ வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4,500லேருந்து 5,000 வரைக்கும் நீங்கள் வந்து பில் பே பண்ணி வாங்குவீங்க. சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ வித் 1 இயர்க்கு அப்டேட் மட்டும் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. நாம் எப்படி ஜஸ்ட் ஃபார் எல்லாமே, அதாவது ஒரு 10 ஆர்டிகல்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா 2,000 வந்து பே பண்ணுவீங்க. இந்த 2,000 எப்படி உங்களால் வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃப்ரீ லான்ச்சர், புரியுதுங்களா. ஸோ எனக்கு வந்து மல்டிபிள் கண்ட்ரிலேருந்து மல்டிபிள் யூசர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் ஹையர் பண்ணுவாங்க, புரியுதுங்களா. ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து போட்டு கொடுக்கணும் தீம்ஸ். அதே சமயத்தில் எங்கிட்ட மந்த் ஆன் மந்த் வந்து வெப்சைட் பில்டு பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ப்ரீமியம் தீம்ஸில் தான் நம்ம வந்து போட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஓகேவா. தென் நான் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு ஜஸ்ட் ஃபார் 500 நான் வந்து ப்ராஃபிட் வச்சா கூட, எப்படி 500 வச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 500 வெப்சைட்டுக்கு வந்து நான் 500 ரூபீஸ்க்கு 500 வெப்சைட்டுக்கு நான் போட்டேன் அப்படின்னா என்ன ஆச்சுன்னு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். தீம்ஸோட காஸ்ட்னாவும் 21,000 ரூபா தான். பட் ஆனால் எனக்கு பெனிஃபிட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்ல வருன்றது. பட் ஆனால் நான் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்லேருந்து நான் ஃப்ரீயாகவே தரேன். ஸோ வாங்கி என்ஜாய் பண்ணிக்கிங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆஃபர்ஸ் புதுசாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா,
உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் தீம்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஜஸ்ட் ஃபார் சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ண 2000 வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸ். அதாவது நீங்கள் ஆர்டிகல்ஸ் வேணால் ஆர்டிகல்ஸ் வாங்கி ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம், இல்லை தீம்ஸ் மட்டும் வேணால் தீம்ஸ் மட்டும் வாங்கிக்கலாம். தென் அப்படின்னா நீங்கள் 5000 பேக்லிங்ஸ் எடுக்கிறது மூலிமா நீங்கள் வந்து ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்க முடியும். சரிங்களா? தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து கொடுத்துருப்போம் மெயில் அட்டாச் பண்ணி, அவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜிபேலவும் நம்ம வந்து போட்டு விட்டுருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வாங்கிக்க முடியும். தென் முக்கியமாக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை நான் இந்த இடத்த சொல்லிக்கிறேன். வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்லிங் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, தென் வெப்சைட்டுக்கு வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது போல் வந்து ஃபாலோ பண்ணுறது. தென் அது போக வெப்சைட் வந்து ஆடிட்டிங் பார்த்து ஃபுல்லி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, பெரிய தீம்ஸ் போட்டு இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ இதில் டாமினேட் பிளேயர் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங் சர்வீஸ். ரீசன் என்ன அப்படின்னா ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஜஸ்ட் ஃபார் ஒரு பேக்லிங்க் வந்து ₹1 தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மினிமமாக 1000 பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுத்து செக் பண்ணிக்கலாம். தென் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பேக்லிங்க் உங்கள் வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு ஹையாக இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் போடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து கூகுளில் ரேங்க் ஆகும். புரியுதுங்களா என்ன சொல்ல வருன்றது? ஸோ பேக்லிங்க்ன்றது தயவு செஞ்சு எல்லாரும் எடுங்க. ஃபார் மந்த்துக்கு நீங்கள் வந்து 5000 10,000 பேக்லிங்க் கூட எடுக்க தேவையில்ல. 1000 பேக்லிங்க் எடுங்க, அதுவே போதுமானது. ரீசன் என்ன அப்படின்னா கூகுள் பொறுத்தவரைக்கும் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படி இல்லைனா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கோர் அப்டேட் விடுவாங்க. தென் என்ன தான் நம்ம ஆர்டிகல்ஸ் பார்த்து ரைட் பண்ணி நம்பர் 1 பொசிஷனில் வச்சிருந்தாலுமே கூட அது கோர் அப்டேட் வரும்போது பொசிஷன்லேருந்து கீழே இறக்கிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ பேக்லிங்க் பில்டு பண்ணுறது மூலிமா நம்ம சைட் வந்து மேலே பொசிஷனில் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது போல் பேக்லிங்கில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட சர்வீஸ் இருக்குது நண்பா. ஸோ பேக்லிங்க் எடுக்கிறது மூலிமா நீங்கள் வந்து உங்களோட சைட் வந்து லாங் டைமில் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து ரன் பண்ண முடியும். அதே போல் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றணுமா பண்ணி கொடுத்துட்ருக்கேன். தென் அதே போல் ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் வந்து ஏற்றணுமா அதுவும் பேக்லிங்க் மூலிமா நம்மளால் ஏற்ற முடியும். அதே போல் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பாம் ஸ்கோர் இருக்கா அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பேக்லிங்க்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் உங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் என்னவோ ஜஸ்ட் ஃபார் ஒன் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா சர்வீஸ் இதெல்லாம் வந்து டாபிக்ஸை வந்து கவர் அப் பண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. ஏன்னா வீடியோ டியூரேஷன் ஆல்மோஸ்ட் 17 நிமிஷத்துக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு இப்போவே. ஓகேங்களா? நான் என்ன சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒன் டைம் கால் பண்ணி உங்ககிட்ட அதாவது நம்மகிட்ட அந்த சர்வீஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணுமா அதாவது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா டேரெக்டாக கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.